பரங்கிமலை ஸ்டேஷன்ல இருந்து இனி சென்னை பீச் ஸ்டேஷனுக்கு 2 விதமான ரூட் வழியா இப்ப ட்ரெயின் போகுது. ஃபர்ஸ்ட் ரூட் ஏற்கனவே போயிட்டு இருக்கிற அதே ரூட் தான். அதுல எந்த குழப்பமும் இல்ல. 2வது ரூட் எப்படின்னா சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருந்து கிளம்பி சென்னை பீச்சுக்கு போகுது. இதுக்கு முன்னாடி இது வேளச்சேரி ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பும். ஆனா இப்ப புதுசா மவுண்ட் ஸ்டேஷனையும் வேளச்சேரி ஸ்டேஷனையும் கனெக்ட் பண்ணியாச்சு. அதனால வேளச்சேரியில இருந்து வழக்கமா கிளம்புற சென்னை பீச் இப்போ சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன்ல இருந்து தான் கிளம்பும். இந்த கனெக்ஷன் கிட்டத்தட்ட 18 வருஷமா ரெடி ஆயிட்டு இருந்திருக்கு. இத ஓபன் பண்ணியாச்சு. இப்போ ட்ரெயினும் போயிட்டு இருக்கு. மவுண்ட் ஸ்டேஷன் உள்ள போறதுக்கு 4 வழி இருக்கு. அதுல ஒரு வழியில நுழைஞ்சாச்சு. மவுண்ட்ல இருந்து வேளச்சேரி போறதுக்கு டிக்கெட்டும் எடுத்தாச்சு. டிக்கெட்டோட விலை 5 ரூபாய். திரும்பவும் அங்க இருந்து இங்கே வர்றதுக்கு சேர்த்து இங்கே எடுத்துடலாம். வேளச்சேரி ரிட்டர்ன் அப்படின்ட்டு ஒரு ஆளுக்கு 10 ரூபாய் வரும். இப்போ போயிட்டு இருக்கிற இந்த பாலத்துல வழியிருந்து பார்த்தா இன்னொரு பாலம் தெரியுதுல்ல, இந்த வழியாவும் பறக்கும் ட்ரெயினுக்கு போலாம். வேளச்சேரி வழியா பீச் ஸ்டேஷனுக்கு போகணும்னா பறக்கும் ட்ரெயின்ல மட்டும்தான் போகலாம். கீழே பீச் ஸ்டேஷன் போட்டிருக்கிற ட்ரெயினும் வரும். அதுல போக கூடாது. இப்ப நம்ம வேளச்சேரிக்கு புதுசா போட்டிருக்கிற வழியில போலாம். கீழே டிக்கெட் வாங்கலன்னா நீங்க இந்த டிக்கெட் கவுண்டர்லயும் வாங்கிக்கிடலாம். பறக்கும் ட்ரெயினுக்கு மேல போயிட்டு இருக்கிற அந்த மெட்ரோ ட்ரெயின்ல இருந்து இறங்கி நீங்க பறக்கும் ட்ரெயினுக்கு போகணும் அப்படின்னா இந்த டிக்கெட் கவுண்டர்ல நீங்க டிக்கெட் வாங்கணும். இந்த ஃப்ளோர்ல தான் வேளச்சேரி வழியா சென்னை பீச்சுக்கு போக வேண்டிய ட்ரெயின் நிக்கி. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல இருந்து தான் கிளம்பும். பல ரிப்போர்ட்டர்ஸ் வீடியோ எடுக்க வந்திருந்ததை பார்க்க முடிஞ்சது. வேளச்சேரிக்கு நீங்க ட்ரெயின்ல போகணும்னா இந்த ட்ரெயின்ல தான் போகணும். இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து தான் இது கிளம்பும். இதே மாதிரி பீச்னு பேர் போட்ட ட்ரெயின் கீழேயும் போகும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல. நீங்க எந்த வழியா பீச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டு பார்த்து ஏறிக்கிடணும். சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருந்து ட்ரெயின் கிளம்பிடுச்சு பீச்சுக்கு வேளச்சேரி வழியா. இப்போ சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் ரொம்பவே ஒரு முக்கிய ரயில்வே ஸ்டேஷன் ஆயிடுச்சு. சென்னையை நீங்க ட்ரெயின்ல சுத்தி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்டேஷனுக்கு வந்தா போதும். இந்த ட்ரெயினே ஒரு பாலம் வழியா தான் போகுது. இந்த பாலத்துக்கு மேல இன்னொரு பாலம் கட்டுதாங்க. இதுல மெட்ரோ ட்ரெயின் விட போறாங்க. இப்போ நம்ம கீழே பார்த்துட்டு இருக்கிற ட்ரெயின் வழக்கமா பீச்சுக்கு போற ட்ரெயின். மவுண்ட் ஸ்டேஷன் சென்னையில ஒரு முக்கிய போக்குவரத்து மையமா மாறி இருக்கு. இதுக்கு பின்னாடி வரலாற்று ரீதியாகவும் புவியியல் ரீதியாகவும் பல முக்கிய காரணம் இருக்கு. கீழே சாதாரண ட்ரெயின் போகுது. நம்ம போயிட்டு இருக்கிறது பறக்கும் ட்ரெயின். இதுக்கு மேல வரப்போகுது மெட்ரோ ட்ரெயின். இந்த டேர்னிங்கை பார்க்கவே ரொம்பவே அழகா இருக்கு. இந்த மவுண்ட் ஸ்டேஷன்ல புறநகர் ரயில், சபர்பன் ரயில், மெட்ரோ ரயில், பறக்கும் ரயில், எம்ஆர்டிஎஸ் இந்த 3 விதமான ரயில் போக்குவரத்து ஒன்னா சேர்க்கப்படுது. இதனால இதை மல்டி மாடல் கனெக்டிவிட்டி அப்படின்னு கூட சொல்லப்படுது. ஆதம்பாக்கம் ஃபுல்லா நம்ம இந்த மாதிரி ட்ரெயின்ல இருந்து பார்த்துக்கிட்டே போலாம். இந்த மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் ஜிஎஸ்டி சாலைக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறனால தென் மாவட்டத்தில இருந்து வர்றவங்க விமான நிலையத்திற்கு செல்ல ரொம்ப முக்கியமான சந்திப்பு புள்ளியா இருக்க போகுது. சென்னையில இருக்கிற ஐடி கம்பெனிக்கும் ஃபேக்டரிகளுக்கும் போறதுக்கு இங்க வந்து ட்ரெயின் மாறி போறதுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும். ட்ரெயினுக்கு இன்னொரு சைடு போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பிரிட்டிஷ் காலத்துல இருந்தே இது ஒரு முக்கிய ராணுவ மையமா இருந்து வருது. அந்த காலத்திலேயே இங்க போக்குவரத்து வசதிகள் திட்டமிடப்பட்டிருக்கு. காலப்போக்குல இது ஒரு பெரிய மையமா உருவெடுக்கு. ஆதம்பாக்கத்துல இருக்கிற இந்த குளத்தை முழுசா பார்க்கவே ரொம்பவே அழகா இருக்கு. ஆதம்பாக்கம் ஸ்டேஷன் வந்தாச்சு. மவுண்ட்ல இருந்து வேளச்சேரிக்கு ஊடையில 2 ஸ்டேஷன் தான் இருக்கு. ஒன்னு ஆதம்பாக்கம், இன்னொன்னு புழுதிவாக்கம்.
புழுதிவாக்கத்தை தாண்டின உடனே ட்ரெயின் பாலத்துல இருந்து கீழே இறங்கிடும். வேளச்சேரி வந்தாச்சு. முன்னாடி இங்க இருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கிற இந்த பீச்சுக்கு போற ட்ரெயின் எல்லாம் இப்போ சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து தான் கிளம்பும். நன்றி.